ராமாயணத்துல நம்ம குளமுறை கிழத்து படலம் அப்படிங்கிற படலத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்த படலத்துக்குள்ளே கம்பன் நம்மை கொண்டு போகிறான். அடுத்த படலத்துக்கு பேர் கார்முகப் படலம் அப்படின்னு பேர். கார்முகம் அப்படின்னு சொன்னா வில்லுன்னு பேர். கார்முகப் படலம். அப்ப அந்த கார்முகம் அப்படின்னு சொன்னா அதை வில் என்று சொல்லும். இந்த வில்ல வளைக்கிறது உடைக்கிறத பத்தி தான் இப்ப வரக்கூடிய இந்த படலத்திலே வரக்கூடிய கதை. ஏன் வில் என்பதுதான் இப்ப கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சீதையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வில்லுக்கு நாடி பூட்டி அதை உடைத்து அந்த வீரத்தை காட்டியவன் தான் திருமணம் செய்து கொள்ள. அப்படி ஒரு கண்டிஷன் இப்ப இருக்கு. அந்த விஷயங்கள், அது நடந்த விஷயங்கள், அதிலே ராமன் எப்படி போய் அந்த வில்ல உடைச்சார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? விஸ்வாமித்திரர் ராமனுடைய குலத்தை பற்றி, குலப்பெருமையை பற்றி, ராமனுடைய வீர பராக்கிரமங்களை பற்றி பேசியதெல்லாம் பார்த்தோம். உன் குலம் இது, அவன் என்னென்ன வகையில வந்திருக்கான், அவனுடைய வரலாறு இது, அவங்க அப்பா இது, அவன் இப்படி வந்தான், என்னென்ன வீர செயல்கள் அவன் புரிந்தான் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னான்? உன்னுடைய வேள்வியும் பார்ப்பான், வில்லையும் பார்ப்பான். அதான் ஆரம்பத்தில் அவன் ஆரம்பிச்சது விஸ்வாமித்திரன். வேள்வியும் காண வந்தான், வில்லையும் காண வந்தான். என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு ரெடியா வந்திருக்கான்னு சொல்லிட்டான். கல்யாணத்துக்கு ரெடியா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆகவே கல்யாணத்துக்கு தயார் பண்ண மாப்பிள்ள விஸ்வாமித்திரர் ஏற்கனவே ஐடென்டிபிகேஷன் வரதான் சீதையை திருமணம் செய்து கொள்ள போயிட்டார். அப்ப இந்த ரெடியில ஜனகன் மற்ற விஷயங்களை அந்த இவன் கௌசிகன் என்கின்ற விஸ்வாமித்திரன் சொன்ன பிறகு என்ன நடக்கும்? முதல்ல ஜனகன் சொல்றான், ராமன் எல்லாரையும் பார்த்து, ஜனகன் தன்னுடைய மனசுல என்னதான் இருந்தாலும் பெண்ணுக்கு திருமணம் ஆகணுங்கிறது ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தை அவன் தெரிவிக்கிறான். எப்படி தெரிவிக்கிறான்? அதுதான் முதல் பாட்டா வைக்கிறார். கார்முகப் படலத்தினுடைய முதல் பாட்டு என்ன சொல்றார்? மாற்றம் யாது உரைப்பது. விஸ்வாமித்திரரே, நீங்க சொன்ன பிறகு ஏதாவது மாத்தி சொல்ல முடியும்? நீங்க என்ன சொன்னீங்களோ அது கரெக்ட். ஏன்னா தவசீலர், நீங்க தவத்திலே இருந்தவர்கள், தவத்தின் உச்சத்தை கண்டவர்கள். உங்களை நீங்கள் சொன்ன பிறகு நாங்க அந்த மாற்றத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? மாற்றம் யாது உரைப்பது. மாயவிற்கு நான் தோற்றன் என்ன என மனம் துலங்குகின்றதனால் நோற்றனள் நங்கையும் நொய்தின் ஐயன் வில் ஏற்றும் ஏல் இடர்கடல் ஏற்றுமே என்றனன். என்ன சொல்லிட்டான்? ஐயா, நீங்க சொன்ன பிறகு இதுல ஒண்ணும் மாற்றம் சொல்றதுக்கு இல்லை, அவன் ஒண்ணும் சொல்றதுக்கும் இல்லை. சரியா? இந்த மாய வில், அழகா வார்த்தையை போட்டான் பாரு. இந்த மாய வில் அதாவது என்ன? ஜனகனே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நொந்து போயிருக்கான் போல் இருக்கு வாழ்க்கையில. என்ன, எவனாலும் ஒருத்தன் வில்ல உடச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஜனகனுக்கு. சொல்ற மாய வில் என்ன? இப்ப மாயமா இருக்குப்பா இந்த வில்லு, இல்லையா? மாய வில் நான் தோற்றனன் என மனம் துலங்குகின்றனன். இந்த மாய வில்லினாலே நான் தோல்வி உறுகிறேனோ என்று என் மனமே தயங்கக்கூடிய நிலையை தருகிறது. அப்ப என்ன பண்ணுது? இந்த திருமணத்திற்கு தடையாக எது இருக்கு? இப்போ இந்த வில்லுதான் உட்கார்ந்துருக்கு, இல்லையா? வர்ற அரசனுக்கு எல்லாம் என்ன கண்டிஷன்? வில்ல உடைக்கணும், வில்ல எடுக்கணும், அதுதான் கண்டிஷன். இப்ப அந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ண முடியாத போது நல்ல பராக்கிரமசாலியா வர்றான், வில்ல பாக்குறான், பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறான், இல்லையா? எவனும் அதை முயற்சி பண்றதே இல்லை. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க எல்லாருக்கும்? அப்ப மனசுல ஜனகன் ஐயோ இவன் தானோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எவனோ வர்றான், பாக்குறான், போயிட்டே இருக்கிறான். இப்படியே நடக்குது. அப்போ இந்த வில்லானது மாயை செய்கிறதுங்கிறான். இந்த மாய வில் நான் தோற்றனன் என மனம் துலங்குகின்றனால் என் மனசு அதுல
சஞ்சலப்படுறது ஏன் அப்படின்னா, நொய்தின் ஐயன் வில் ஏற்றுமெல் இடர் கடல் ஏற்றுமன் என்றனன். என்னுடைய குறையாக இருக்கக்கூடிய இடர் என்ன குறை? என் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்கின்ற இடர். என் மனசு இடரை யாராவது தீர்ப்பாங்களான்னு நினைக்கிறேன், தீர்த்து வைக்கணும். இந்த கடலில் இருந்து என்னை கரையேற்றுபவனாக யாராவது வருவானான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் இடத்திலே ஜனகன் தன்னுடைய பதிவை செய்கிறான். ஓ, ஜனகன் மனசுல சீதையின் கல்யாணம் ஒரு விசாரத்தை தந்திருக்கு. எல்லா தந்தைக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் ஜனகனுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது நம்ம யோசிக்கலாம். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. இதை பதிவு செய்யறான் பாருங்க கம்பன். அதுதான் கல்யாணம் நடக்காம போயிடுவேன் ஒரு விசாரமே எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அது ஜனகனுக்கும் இருக்கு. அது ஜனகனுக்கு சீதையின் திருமணத்தை பற்றியான முக்கியம். என்ன காரணம்னா, சீதைக்கு கல்யாணம் ஆகாம ஊர்மிளா கல்யாணம் கிடையாது. மத்த வரிசையம் எல்லாமே சீதையை தானே பிளாக் பண்ணிட்டு இருக்கா. சீதையை முடிஞ்சாதான் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கல்யாணம் நடக்கும். இப்ப சீதை என்ன பண்ணிட்டா, ஃப்ரெண்ட்ல இருக்கா. அவனுக்கு என்ன கண்டிஷன் வச்சுட்டான் ஜனகன்? அந்த வில்ல உடைக்கிறவன். இந்த கண்டிஷன்னால அதனால மாய வில் பேசிட்டான். அந்த மாய வில்லினாலே அது ஒரு வஞ்சனை மிகுந்த வில்லா இருக்கிறதுனால இது என்ன போச்சு, எனக்கு துயரை தரக்கூடியதாக இருக்கு. நான் இப்ப என்ன எதிர்பார்க்கிறேன், யாராவது அந்த துன்பக் கடலில் இருந்து என்னை ஏற்றுவார்களா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி அந்த விஷயத்தை பேசுகின்றான். என்றனன் என்று தன் எதிர் நின்றாரை அக்குன்று உரள் வரி சிலை கொணர்மின் ஈந்து என நன்று என வணங்கினர் நால்வர் ஓடினர் பொன் திணி கார்முகச்சாலை புக்கனர். இப்ப இதை சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னா, சரி இப்போ தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு என்ன சொன்னா, இதுதான் இது என்னுடைய சங்கடம், யாராவது அந்த வில்ல ஏற்றி அதை உடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற தன்னுடைய பதிவை சொல்லிவிட்டு தன் எதிர் நின்றாரை, அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய வேலையாட்களை கூப்பிட்டு அக்குன்று உரள் வரி சிலை கொணர்மின் கண்டு. அப்ப அந்த பெரிய மலை மாதிரி இருக்கு பாரு அந்த வில்லு, அதை கொண்டு வாங்கன்ட்டான். சரியா? அதை கொண்டு வாங்க. வரி சிலை, அருமையான வார்த்தை. அந்த வரி சிலையை என்ன பண்ணணும்? கொண்டு வா. மலை போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த வில்லை. வரி சிலை என்பது வில். வில்லுக்கு இன்னொரு பேர். கார்முகம் இன்னொரு பேர். இப்ப பாருங்க, வில்லுக்கு எத்தனை பேர்கள் சொல்லிட்டு வர்றான் பாருங்க கம்பன். சரியா? அப்போ அதை இங்க கொண்டு வா. நன்று என வணங்கின. எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசனத்துக்கு போய் உட்காரணும் இல்லையே, அவர் சொல்லிட்டார், கமாண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுனால என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? இதுதான் கமாண்டினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ வேலையாள்கிட்ட போய் பண்றா அப்படின்னு சொன்ன பிறகு, கமாண்ட கொடுத்த பிறகும் அவன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, டேய் அங்க போய் அதை கொண்டு வாட, பக்கத்திலே நிக்கிறான். ஏண்டா நான் அதை கொண்டு வான்னு சொன்னேன்டா, எதை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்பான். சிலர்லாம் இருக்கிறான் வேலையாட்கள் அந்த மாதிரி ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நமக்கும் ரொம்ப தெளிவான வேலையாட்கள் சேருவாங்கன்னு வச்சு நம்ம சொன்னாலும் புரியாது. ஆனா ஜனகன் பாருங்க, கொணர்மின்னு பேசிட்டான். பேசின உடனே வார்த்தையை போட்டான் கம்பன். அவன் ராஜா இல்லையா, அவன் கமாண்ட எத்தனை பேர் கேட்டிருக்கான் பாருங்க. 4 பேர் ஓடினர், போயிட்டான். 4 பேர் ஓடிட்டான். எங்க போயிருக்கான்? பொன் திணி கார்முகச்சாலை புக்கனர். அந்த வில்லு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம், கோடவுன் மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க ஓடிட்டாங்க எல்லாரும். ஓடி போய் அந்த வில்லை தூக்கி கொண்டு வர எல்லாரும் ஓடிக்கிறார். சூப்பரான வார்த்தையை சொல்றான். என்ன அழகான வார்த்தை! இந்த வில்லுக்கான ஒரு உயர்வை தருகிறான் கம்பன். என்ன சொல்றான் பார்ப்போம். உருவலி யானை ஒத்த மேனியர். சரியா? நல்ல உருவத்திலே யானையை போன்ற வலிமை உடையவர்கள். நல்ல புரிஞ்சுக்கணும். யானையை போன்ற உடல் வலியை, யானையை போன்ற உடல் வாக்குன்னு சொல்லல, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நான் உடனே என்ன சொல்லக்கூடாது,
யானையை போன்ற அப்படின்னு ஒரு குண்டா இருக்கான் போல் இருக்குன்னு நினைக்கிட்டேன். அவர் என்ன சொன்னார்? உரு வலி யானை ஒத்த மேனியர், வலின்னுட்டார் முதல்லயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு பலம் கொண்டவர்களாக இருந்தவர்கள். செரி மயிர் கல் என திரண்ட தோழினர். அப்படியே இந்த தோல் புஜம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு தினவெடுத்த தோளை கொண்டவர்கள். எத்தனை பேரா? ஒரு ஏற்றத்தை தருகிறார். 60,000 அளவு இல் ஆற்றலார். 60,000 பேர் போனாங்களாம். எங்க? கம்பனுடைய வில்லுக்கு கம்பன் தந்திருக்கக்கூடிய ஏற்றம் இது. சரியா? வால்மீகி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? வில்ல கொண்டுவான்னு ஜனகன் சொன்ன உடனே பர்ணகசாலைக்குள்ளே போய் ஒரு 5,000 பேர் அந்த வில்லை ஒரு 8 சக்கர வண்டியிலே தள்ளி கொண்டு வந்ததாக வால்மீகி பதிவு. எத்தனை பேரு? 5,000 பேர் சொன்னான். கம்பன் எழுதும் போது 60,000 பேர் அப்படிங்க. சரியா? அப்ப சிலர் கேட்டாங்க, அப்ப என்ன கம்பன் வால்மீகியை விட அதிகமா சொல்லிவிட்டாரா? 60,000 பேர்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப கதையை அதிகமா பேசி விட்டாரா அப்படின்னு சொன்னா, அழகாக ஐயா ஜெகவீர பாண்டியனார் சொல்றார், அது இப்படி கூட பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னார். என்ன படிக்கலாம்? 10,000 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அருன்னா 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி ஆக்கு, 10ல பாதி, 60, 10ல பாதி, 1000 பேர். அப்ப என்ன அர்த்தம்? 10ல பாதி 5,000 பேர்னு. புரியுதா? அவர் இப்படி இன்டர்பிரட் பண்றார். ஜெகவீர பாண்டியனார் தன்னுடைய கமெண்ட்ரியில சொல்லும் பொழுது 60 அப்படின்னா பாதியா ஆக்கு, இந்த பாதினா 10ல பாதி என்ன 5,000 பேர் தூக்கிட்டு வந்து. அப்ப கம்பனும் வால்மீகியும் ஒத்த கருத்தை சொன்னார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செய்யணும். எப்படியோ ஆனால் கிட்டத்தட்ட அந்த வில்லினுடைய வலிமையை சொல்லுவதற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றான் கம்பன். அப்ப இத்தனை பேர் என்ன பண்றாங்க? அளவில் ஆற்றலார் தரிமடித்து இடையிடை தண்டில் தாங்கினார். இந்த வில்ல தூக்கிட்டு வர்றாங்க. எப்படி பண்றாங்களா? கையில நீங்க பாத்துறீங்கன்னா, இந்த அந்த காலத்துல எல்லாம் இப்ப கூட சில கோவில்கள்ல இருக்கும் நினைக்கிறேன், இந்த புஜத்துல தூக்குவாங்க கோவில்ல, இந்த பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருப்போம் இல்லையா? அப்ப அவங்க கையில ஒரு தடியை கொடுத்திருப்பாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தபடியா வெயிட்டா இருக்கும். சாமியெல்லாம் சிலையெல்லாம் தூக்குறதுங்கிறது வெயிட்டா இருக்கும். அந்த களியை வச்சுதான் தூக்குவாங்க தோல்ல. அப்ப கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு நிறுத்துவாங்க. அந்த தடியை ஊன்றி கொண்டு அவர்கள் இங்கெல்லாம் சின்ன சின்னதா ஒரு இங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய பிரகாரமே சின்னதா இருக்கு, அதனால விட்டு சுத்தி வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஊர்ல தடியை வச்சு கொஞ்சம் தூரம் நிப்பாங்க, நின்ன பிறகு திருப்பியும் நடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்திக்கணும், எல்லாம் தோல் வலிக்கும். அதுபோல கம்பன் எழுதுறான், தரிமடித்து இடையிடை தண்டில் தாங்கினார். என்ன பண்ணாங்க? அங்கங்க நின்னு அந்த வில்ல அந்த 60,000 பேரும் தூக்கி கொண்டு வந்தார்கள் தங்கள் தோள்களிலே. அப்போ எவ்வளவு பெரிய வில்லுன்னு நம்ம யோசிச்சிருக்கணும். சரியா? அந்த வில்லு வந்திருக்கு. இப்ப வில்லு நேரா வருது எல்லாருக்கும் முன்னாடி. யாரு? ராமர் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் மக்கள் இந்த வில்லு வருதுன்னு சொன்ன உடனேயே அந்த மிथिलापुரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு வேடிக்கை. ஆஹா, ஏதோ வில்லு வந்து இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்களும் ஓடி வராங்க. இல்ல, வில்லு வந்துட்டுனாலே ஏதோ நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ சீதைக்கு கல்யாணம் ஆயிடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களும் ஓடி வராங்க, மக்கள் ஓடி வராங்க. இது தவிர பக்கத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுது, அவங்களும் ஓடி வராங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப இத்தனை பேருக்கு முன்னால் அந்த வில்லானது வருகிறது. வந்து அந்த வில்ல வைக்கிறான். அதுக்கு கம்பன் சொல்றான், என்ன அழகான ஒப்புமை பார். நெடு நிலமகள் முதுகு ஆற்ற நின்ற உயர் தட நிமிர் வடவரை தானும் நான் உற. இப்போ இத்தனை நாள் அந்த வில்ல என்ன பண்ணிருந்தாங்க? ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க இல்லையா?
இந்த வெச்சதுல அந்த இடத்துல இப்ப வெச்சதுனால வெச்ச இடத்தை எது தாங்கியது? பூமி தாங்கியது. அந்த பூமி தாய்க்கு இவ வெச்சதுனால முதுகு வலி வந்துட்டான். சரியா? இப்ப அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே அபாடன்னு ஆசுவாசப்படுத்திக்கிட்டானா முதுக. அப்பா எம்மா கொஞ்ச நேரம் தள்ளி வைங்கடா, எனக்கு கொஞ்சம் முதுகு வலி போச்சுன்னாலாம். இப்ப என்ன அர்த்தது? நெடு நில மகள் முதுகு ஆற்ற வலி போச்சு கொஞ்சம். ஏன் நகர்த்திருக்காங்க இல்லையா அந்த இடத்த விட்டு. நின்ற உயர் தட நிமிர் வடவரைத்தானும் நான் உற. அப்படி நிக்கிறான். எப்படி இருக்கான்? அப்படியே பெரிய மேருமலைக்கு ஒத்தது போல் அந்த தனுசு நிக்குது. அந்த வில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மலை அளவுக்கு அந்த வில் இருக்குன்னா எப்படி இருக்கும் இல்லையா? மலை அளவுக்கான ஆன அந்த வில்லு அந்த அளவுக்கான ஒரு பலம் கொண்ட வில்லாக இருக்கும். இடம் இலை உலகு என வந்தது. சரியா? தடம் நிமிர் வர வடவரைத்தானும் மேருமலையை ஒத்தது போல் அங்கே கடல் புரை திருநகர். சரியா? கடல் போல் பறக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்து அங்க என்ன நடக்குது எங்க நடக்குதுன்னு வந்து பாக்குறதுக்கும் ஓடி வந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த வில்லு முதல்ல வில்லு வெளியில வருது அப்படின்னாலே அவங்களுக்கு என்னன்னா, யாராவது வந்து அந்த வில்லை உடைப்பதற்கு யாராவது வரமாட்டாங்களான்னு பொதுமக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்ப மிதிலாபுரி மக்களும் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சிவனுடைய தனுசு என்று சொல்லக்கூடிய வில். இந்த வில்ல பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒண்ணு புலம்புவான் இல்ல, அதையெல்லாம் பதிவு செய்கிறார் கம்பன். இதான் பாருங்க, பொதுமக்களுடைய சைக்காலஜியும் படிக்கிறார் கம்பன். வந்து எழுதும் பொழுது நமக்கு அவன் காட்சிப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த காட்சியை முழுமையாக நம்மை தள்ளி விடுகிறான் உள்ளுக்குள்ள. எப்படி பாருங்க, வில்ல சுமந்துகிட்டு வர்றது ஒண்ணு, வில்ல பாக்குறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸனுடைய வார்த்தையை இப்ப பதிவு பண்றான். அப்பனா என்ன அர்த்தம்? நாமளும் அந்த ஆடியன்ஸை நின்னு பாக்குற மாதிரி நம்மளை மாத்திருவோம். இப்ப கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறான்னு பாரு. சங்கோடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லேனில் இத்தனை தீண்டுவன் எங்கு உளன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கை தன் திருமணம் வாழுமால் என்பார். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மிதிலாபுரி நகரத்து மக்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து என்ன சொல்றாங்க? ஒண்ணு தெரியுமா இது பாரு, இந்த வில்லு இருக்கு பத்தியா, இந்த வில்ல யார் உடைக்க முடியும் தெரியுமா? திருமால் தான் உடைக்க முடியும். சங்கு சக்கரம் தரித்திருக்கக்கூடிய அந்த கையை வைத்திருக்கக்கூடிய திருமாலாலத்தான் இதை உடைக்க முடியும். அவன் பேர் என்ன? சிங்க ஏறுன்றான். அவன் யாரு? சிங்கம் இல்லையா? அந்த சிங்க ஏறு அல்லானேல் அவன் இல்லைன்னா யாராலையும் இதை உடைக்க முடியும். சரியா? அப்போ அவன் ஒரு ஆண் சிங்கமாக, அந்த பெருமாளானவன் ஆண் சிங்கமாக நின்று இந்த சிவதனுசை அவன் தான் இங்கே ஒருத்தன் இருக்கான். இதனை தீண்டுவான் அங்கு உளன் ஒருவன். எங்கு உளன் ஒருவன்? எவன் வேற இருக்கான்? திருமாலை தவிர அதை எடுத்து உடைப்பதற்கு யாரும் இல்லை. இன்று ஏற்றின், இது நடந்தா இன்னைக்கு இல்லையா? இதை ஏற்றினால் இன்றைக்கு. இப்போ என்ன ஆகும்? மங்கை தன் திருமணம் வாழுமால் என்பார். அப்படி யாராவது ஒருத்தன் திருமாலாக இருக்கக்கூடியவன் வந்து இந்த வில்லை எடுத்து உடைச்சான்னா சீதைக்கு திருமணம் இன்று, இல்லைன்னா இல்லை. பொதுமக்கள்ல இருக்கக்கூடியவங்க பதிவு செய்யக்கூடிய பதிவுகள். இப்ப இத கம்பன் நமக்கு காட்டுகிறான், காட்சிப்படுத்துகிறான். கம்பன் காட்டுகின்ற காட்சியிலே நம்மையும் அங்கே மிதிலாபுரியிலே நிற்கக்கூடிய பொதுமக்களின் ஒருவனாக நம்மை நிறுத்தி நம்ம அந்த வார்த்தைகளை கேட்க வைப்பது கம்பனுடைய சுவாரஸ்யம். இந்த வில்ல கொண்டு வந்த காட்சியை சொல்லுகின்ற மாட்சிமையிலேயே கம்பனுடைய சுவாரஸ்யம் நமக்கு புரியுது. நம்மள எப்படி பண்றான்? 60,000 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, நிறுத்தி எடுத்துட்டு வராங்கனால நமக்கே புரியுற மாதிரி வைக்கிறான். இப்ப கொண்டு வந்து வச்சாச்சுங்கிறான். வச்ச பிறகு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. பேசக்கூடிய பதிவை நம்மையும் செவிமெடுக்க வைக்கிறான். அதுதான் கம்பனுடைய பதிவு. இன்னொருத்தன் சொல்றான், இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறான். கைத்தவம் தனு எனல் கனகக்குன்று என்பார். சரியா? டேய், இது போய் வில்லுங்கிறீங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல, இதை போய் வில்லுங்கிற. வில்லு இல்லப்பா,
இது மேரு மலை, இது மலை, இத போய் வில்லுன்னு சொல்ற அப்படின்னு ஒருத்தன். புரியுதா உங்களுக்கு? அதாவது பொதுமக்கள்ல ஒருத்தன் கமெண்ட் அடிப்பா இல்லையா, இப்ப வில்லுங்கிறியப்பா இது வில்லு இல்லப்பா, இது மலை, இது எவ்வளவு பெருசா இருக்கு பாரு, மலைப்பா இது. அதான் சொன்னானா கனகக்குன்று என்பா. சரியா? செய்தது அத்திசை முன் தீண்டி அன்று. இதை செஞ்சவன் யாரு தெரியுமா? இன்னொருத்தன் சொன்ன, உனக்கு இன்னும் தெரியுமா, இந்த வில்ல படைச்சது யாரு தெரியுமா? பிரம்மா. ஆனா பிரம்மா கையால பண்ணலையா, அது அழகா சொல்றாரு பாருங்க, தன் மொய் தவ பெருமையின் முயற்சியால் என்பார். அந்த திசைமுகன் இருக்கான் பாத்தியா, யாரு? இந்த நான்முகன், திசைமுகன் பேர், அழகான வார்த்தை. பிரம்மாவுக்கு என்ன அழகான பேரை கம்பன் சொல்றான் பாருங்க, திசை முகன். ஏன்? 4 திசைக்கு 4 முகங்கள் இருப்பது இல்லையா? அப்போ அழகா சொன்னான் திசை முகன். அவன் என்ன சொல்றான்? அவன் தீண்டி என்று, அவன் தொடவே இல்லை. ஏன் தொடல? பண்றத கூட அவன் தவ வலிமையினால் அந்த வில்லை செய்தான். சரியா? அவன் தவ வலிமையில அந்த வில்லு வந்தது, அவன் தவ முயற்சியினால் அந்த வில்லு வந்தது. எய்தவன் எவனோ ஏற்றி பண்டு என்பார். அதனால இதுக்கு முன்னாடி எவன் இத வில்ல இந்த நானை பூட்டி பண்ணிருக்கான்னு தெரியலப்பா, இது வரைக்கும் தெரியல. யாராவது இதை பண்ணிருக்காங்களான்னு கூட தெரியாது நமக்கு. ஏன்? பிரம்மாவே தீண்டியது இல்லாத ஒரு வில். என்ன அர்த்தம்? படைப்புக்கு ஒரு காரணம் பிரம்மா, அந்த படைக்கக்கூடிய காரண கருத்தாவாகிய பிரம்மாவே அந்த பொருளை தீண்டியது இல்லை. அவன் தவ வலிமையால் செய்த வில். அப்ப இது யார் எடுத்து யாராவது பூட்டி இருப்பாங்களா? தெரியல சொல்றான். தெரியல, நமக்கே தெரிய மாட்டேங்குது. இது ஒருத்தர் சொல்ற. இன்னொருத்தர் பக்கத்தில் தின்னெடு மெருவை திரட்டின்றோ என்பார். வண்ண வான் கடல் பண்டு கடைந்த மத்து என்பார். அண்ணல் வாழ் அரவினும் அரசனோ என்பார். விண் இடு நெடிய வில் விழுந்ததோ என்பார். எப்படிலாம் பேசுறாங்க சொல்றான். சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி கரெக்டரா, நீ சொன்னது கரெக்ட். என்ன இது பார்த்தா மேருமலை மாதிரிதான் இருக்கு, அதனால இது மேருதான் அப்படின்னு ஒருத்தர் ஒரு குரூப் சொல்லுதான். இது மேருமலை தான்டா, இது வில் இல்ல வேறுமலை. இன்னொருத்தர் சொன்ன அதெல்லாம் கிடையாது. இது ஒரு காலத்துல நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு காலத்துல இந்த பார்க்கடலை கடையும் பொழுது மந்தர மலையை அவங்க என்ன பண்ணாங்க? மேருவாக வைத்து கடைஞ்சாங்க இல்லையா? மந்தர மலை எங்க போச்சு? அதுதான் இந்த வில்லு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். என்ன சொல்றான்? இந்த மந்தர மலைதான் வில்லு, அது அப்படி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, நீ என்ன போய் பேசுற, அதெல்லாம் இல்ல. என்ன அது என்ன சொன்னா, பாம்புக்கெல்லாம் தலைவனா ஒருத்தர் இருக்கான் பத்தியா, ஆதிசேஷன். ஆமா, அவன் தான்ப்பா இந்த வில்லு. யாரு? ஆதிசேஷன் தான் இந்த வில்லு. அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இல்லப்பா நீங்க எல்லாம் என்னப்பா போயிட்டு சொல்றீங்க, பின்ன என்னப்பா நீ சொல்றதெல்லாம் சார், நான் சொல்றேன் பாரு. என்ன? இந்த இந்திரன் கையில ஒரு தனுசு வச்சிருப்பான் தெரியுமா, ஒரு வில்லு இல்லையா? இந்திரன் போர் செய்வதற்கு, தேவேந்திரன் போர் செய்வதற்கு கையில ஒரு வில்லு வச்சிருப்பான் இல்லையா? அந்த வில்லு கையில இருந்து விழுந்துட்டு அது ஜனகன் வச்சிருக்கான். அவ்வளவுதான். சரியா? அது ஜனகன் வச்சிருக்க. இப்ப என்ன, இப்போ இதுல என்ன பதிவு நமக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுடைய பதிவாக எத்தனை நிகழ்வுகளை கம்பன் இங்கே பதிக்கின்றான் என்பது தெரியும். நீங்க இப்படிதான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, கம்பன் 12ஆம் நூற்றாண்டிலே இந்த கவிதைகளை பதிவு செய்கின்ற பொழுது இந்த கதைகள், இந்த புராணங்கள் எல்லாம் பிரபலமாக இருந்திருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? இல்லைன்னா இந்த வார்த்தைகளை அவன் இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. மந்தரமலையை வைத்து மத்தாக கடந்த நிகழ்வு புராணத்திலே பதிவு. அப்போ தமிழர்கள் மத்தியிலே இந்த கதைகள் எல்லாம்
பேசு பொருளாக ஒரு ஒப்புமை பொருளாக இருந்தது என்பதுதான் இந்த தமிழ் நாகரீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு. அப்ப பாருங்க, ஒரு காலத்துல நம்ம புராணம் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காலத்துல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே புராணங்களை ஒட்டிய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். அப்படி இருந்ததெல்லாம் இப்ப போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஐபோனையும் ஐபேடையும் பேசிட்டு அப்படி மாறி போயிடும் இல்லையா. என்னடா லேட்டஸ்ட் எப்படி புதுசா வந்தா புதுசா வந்த ஐபோன் மாதிரி வந்தான்ப்பா அப்படின்ட்டு அப்படி ஆயிப்போச்சு. இப்ப வார்த்தைகள் எல்லாம் நமக்கு டெக்னாலஜியை ஒட்டி கொண்டு போயிட்டோமே தவிர புராணங்களை வைத்து அதுதான். இப்ப அதாவது ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உண்மை, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பேசும்போது கூட ஏதாவது ஒருவரை ஒப்புமைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட புராணங்களில் வந்த கதாபாத்திரங்களை வைத்து சொல்லுவார்கள் இல்லையா. அவன் பக்கத்திலே சகுனி மாதிரி வேலை பார்க்கறான்டா, சகுனியை சொல்வார்கள். கும்பாரண மாதிரி தூங்கிட்டு இருக்கான்டா. இதெல்லாம் ஏன் நமக்கு கிடைக்குது? அவனுக்கு பார் குருபக்தி, ஏகலைவன் மாதிரி குருபக்தி. ஹரிச்சந்திரனை சொல்லுவாங்க அடிக்கடி. அதுதான் என்ன காரணம், இவைகள் எல்லாம் நம்முடைய நிகழ்வாக நம் அன்றாட உபயோகிக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக தமிழனுடைய வாழ்க்கையிலே பதிவாக இருந்த வசனங்களாக இருந்தது. என்னைக்கு இதெல்லாம் விட்டு நம்ம தனியா போயிட்டோமோ அன்னைக்கே எல்லா கேடும் வந்துடும். நம்மளுக்கு எடுத்தது டெலி சீரியல்ல ஒரு பெரிய வேலை பண்ணாங்க இல்லையா. பெரிய பெரிய தொலைக்காட்சிகளினால் நமக்கு ஏற்பட்ட பெரிய மாற்றம். இன்னைக்கு நாம சீரியலுக்குள்ளதான் கதையை பார்த்தோம். அப்படி ஆகி போச்சு. அப்ப பாருங்க, மேருமலையை பற்றி பேசுகிறார்கள், மந்தரமலை மத்தாக இருக்கக்கூடுமோன்னு பேசுறான், ஆதிசேஷனை கம்பாரிசன் கொடுக்கறான், இல்லப்பா தேவேந்திரனுடைய வில்லுன்னு பேசுறான். அப்போ இவைகள் எல்லாம் அவர்களுடைய பதிவிலே இருந்த விஷயங்கள். அப்ப ஜனகனுடைய ஒரு அவையிலே இருந்த மக்களுக்கு இருந்த ஞானங்கள். அப்ப புராண இதிகாசங்கள்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேர்ச்சியும் இருந்திருக்கு. என் இது கொணர்க என இயம்பினான் என்பர், மன்னவர் உளர் கொலோ மதிகெட்டார் என்பார், முன்னை ஊழ்வினையினால் முடிக்கில் ஆம் என்பார், கண்ணியும் இச்சிலை காணுமோ என்பர். சிலர்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப புராணத்தை ஒப்புமை கொடுத்த ஒரு குரூப், அடுத்த குரூப் என்ன பண்ணுதான், என்னப்பா போயும் திருப்பியும் ஜனகன் அந்த வில்ல கொண்டு வான்னு சொல்லி இருக்காரு, திருப்பியும் புத்தி கித்தி கெட்டு போச்சோ அவருக்கு? ஏன் புத்தி கெட்டு போச்சோ? ஏன்னா அதை உடைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லையே. திரும்பவும் இதை கொண்டு வந்து வச்சு திரும்பவும் எல்லாரும் வந்து அது வேடிக்கை பார்த்து எவனாலையும் தூக்க முடியாம போய் திரும்பவும் சீதைக்கு திருமணம் ஆகாமல் போய்விடுமோ? முன்னை ஊழ்வினையால் முடிக்கலாம். இது விதியா முடிஞ்சு போச்சே. எவனும் தான் வர்றான், பாக்குறான், போயிட்டே இருக்கிறான். திரும்பவும் ஏன் இந்த மனுஷன் அறிவு கட்டத்தனமா அந்த வில்ல கொண்டு வர சொல்லி இருக்கான்? என்ன பாருங்க, அப்போ ஜனகனுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இருந்திருக்கிறாங்க அங்க. இவனுக்கு என்னடா புத்தி இல்லையா? அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசனை வேண்டாமா? சரி, அப்படியே அந்த வில்லு வந்தாலும் சீதை வந்து அந்த வில்லை பார்த்தால் அவளுடைய நிலைமை என்ன? அவன் என்ன நினைப்பா? தனக்கு கல்யாணமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வில்லு தானே. அவன் மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். என்ன பதிவு பாருங்களேன். இதுதான் கம்பனுடைய உள்நோக்கு இல்லையா. சாதாரணமாக இந்த நிகழ்வை எழுதலாம், பதிவு செய்யலாம். மக்கள் வாயிலாக நமக்கு ஒரு பதிவை தரும் இல்லையா. ஓபன். Why you locked it? I'm listening. அங்க கம்பனுடைய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பொதுமக்களுடைய மனமாக பொதுமக்களுடைய ஒரு பதிவாக சீதை இப்படி கூட நினைக்க கூடும். ஏன்னா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் அவ என்ன நினைச்சிருப்பான்? அப்ப இந்த நிகழ்வானது, இந்த வில்ல கொண்டு வந்து வைக்கிறதும், நிறைய பேர் அதை பார்க்கறதும், யாராலையும் எடுக்க முடியாம போறதும், திருப்பியும் வில்ல கொண்டு போய் உள்ள வைக்கிறதும், இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ராமன் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க.
இல்லையா? ஏன்னா அதுக்கு ஒரு கால நேரங்கள் வரணுமா இல்லையா? சீதையே ஆனாலும் ராமன் வர்றதுக்கு நேரம் ஆகுதுங்கிறது புரியுது இப்போ. புரியுதா? ஆகவே சீதையாக இருந்தாலும் திருமணத்திற்கு ராமன் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் சீதையின் பொறுமை. அந்த பொறுமை கல்யாணத்துல மட்டும் இல்ல, அசோகவனத்திலும் அவள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டியதாக. இதெல்லாம் தான் நம்ம இந்த கேரக்டருக்குள்ள போய் புரிஞ்சுக்கணும். அப்ப இது நடந்திருக்கு, இந்த நிகழ்வானது நடந்திருக்கு. பொதுமக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. பார்த்தா சில சமயங்கள் நடக்கல, நடக்காம போய் இன்னைக்கு எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ அதனால இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு உரிமையிலே ஜனகனுக்கு, இந்த ஜனகன் ஏன் புத்தி கெட்டு போய் இதை திரும்பி கொண்டு வர்றான், இந்த வில்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, திரும்ப திரும்ப இது திருப்பி நடக்க போறது இல்லை, ஏன்னா விதி. அந்த குழந்தைதான் என்ன பண்ணும் பாவம், அந்த பெண் குழந்தை, திருமணம் ஆகாத பெண் குழந்தை அந்த வில்ல பார்த்தா என்ன நினைப்பா, இந்த வில்லு தானே எனக்கு தடையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். அவ கஷ்டப்பட போறான். அருமையான பதிவு, அழகான பதிவை கம்பன் வைக்கிறான். அப்படி பொதுமக்கள் எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இன்னும் சிலவர்களுடைய பேச்சு, இச்சிலை உதைத்த கோர்க்கு இலக்கம் யாது என்பர், நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பர், நிச்சயம் எடுக்கும் கொல் நேமியன் என்பர், சிற்சிலர் விதி செய்த தீமையாம் என்பர். அங்கிருந்த சிலர்லாம் என்ன பேசியிருக்காங்க, இச்சிலை உதைத்த கோர்க்கு இலக்கம் யாது என்பார். அப்ப இந்த வில்லை எடுத்து அதை செலுத்துவதற்கு, அம்ப வச்சு செலுத்துறதுக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கா, இலக்கு ஏதாவது இருக்கா? ஒருவேளை இலக்க தேடணுமா, தெரியலையே அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பர். சிலர் என்ன பாக்குறாங்க, சுத்தி இருக்கிறாங்க வேந்தர்கள், அவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, வில்ல பாக்குறாங்க, சீதையை பார்க்கிறார்கள். சீதையினுடைய அழகு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கிறான் இல்லையா? ஸ்ரீதேவியாச்சே, திருமகளாச்சே, அவ அழகாத்தானே இருப்பா. அவ அவ்வளவு அழகாக நின்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்க பார்க்க வேந்தர்களுக்கு ஆசை வருகிறது. இவளை மனைவியாக அடைய வேண்டும் என்று எண்ணங்கள் நிறைய பேருக்கு வருது. ஆனா என்ன பண்றான், அவளை பார்க்கறான், வில்ல பார்க்கறான், அவளை பார்க்கறான், வில்ல பார்க்கறான், அவளை பார்க்கறான், வில்ல பார்க்கறான். என்ன நடக்கும், ஏன்னா வில்லுங்கிற ஒரு தடை இருக்கு. இந்த அழகான தேவதையை திருமணம் செய்து, அப்ப இந்த மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு தாபம் இருக்கு. நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பர், நிச்சயம் எடுக்கும் கொல் நேமியன் என்பர். நீ வெயிட் பண்ணி பாரு, இன்னைக்கு நடக்க போகுது. சிலர் சொல்றாங்க, சிலர் பாசிட்டிவா இருக்கிறாங்க. நீ பாரு, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அந்த பாரு யாரோ நீ பண்ணத்தான் போறாங்கப்பா. அது இன்னைக்கு யார் தெரியுமா, திருமால் அவதாரமா இருக்கக்கூடிய யாரோ பண்ணத்தான் போறாங்க. சிலர் ராமரை அந்த இடத்திலே பார்த்ததாக ஜெகவீர பாண்டியனார் சொல்றாங்க. மிதுனாபுரி மக்களில் ராமனை திருமால் என்று கண்டுகொண்டவர்களும் இருந்தார்கள் என்று. திருமால் என்று கண்டுகொண்டவர். ஆனால்தான் அவங்க சொல்லியிருக்காங்க நேமியான். நேமியான்னா யாரு, சங்கு சக்கரதாரின்னு பேர். திருமாலுக்கு அடுத்த பேர் தமிழ்ல இன்னொரு பதிவு நேமியான். சரியா? நிச்சயம் எடுக்கும் கொல் நேமியன் அங்க உட்கார்ந்து இருக்க யாரு, சங்கு சக்கரதாரியா இருக்காரு பத்தியா திருமால், அவர்தான் பண்ண போறார். அப்போ அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவர் ராமனை அவதாரத்தை தெரிந்து கொண்டவர்கள் இருந்திருக்கிறார். சிற்சிலர் விதி செய்த தீமையாம் என்பர். சிலர் என்ன செய்ய போறாங்க, திரும்பவும் இதேதான் நடக்க போகுது, போன தடவை நடந்த மாதிரி தான் நடக்கும். என்ன, எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்கன்னு இருக்க போகுது. திரும்பவும் இதே இந்த விதி மாதிரி தான் நடக்க போகுது என்று சொன்னார். அப்ப எல்லாருக்கும் இந்த பேச்சுக்கள், இந்த புலம்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப இந்த வில்ல பார்க்க வந்திருக்கக்கூடிய வேந்தர்களுடைய நிலை என்ன, அது பார்க்கணும். இப்போ ஆடியன்ஸுடைய பதிவை கொடுத்துட்டான் கம்பன். என்ன ஆடியன்ஸ் எல்லாம், பொதுமக்கள்ல என்னென்னலாம் பேசுனாங்கிற பதிவை சொல்லிட்டாங்க. அதுல இருந்தவங்க சீதை இப்படியும் நினைக்க கூடுங்கிறதெல்லாம் பதிவு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லியாச்சு. அங்க அந்த வில்லை பார்க்க வந்த வேந்தர்கள், அரசர்கள், ஏன்னா அதை உடச்சுடலாம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவன் இருக்கான் இல்லையா,
அவனுடைய ஒரு பதிவு என்ன அப்படின்னு மொய்த்தனர் இன்னன்னம் மொழியாக மன்னன் முன் உய்த்தனர் நிலம் முதுகு உலுக்கி கீழ் உற வைத்தனர் வாங்குனர் யாவரோ என கைத்தலம் விதர்த்தனர் கண்ட வேந்தரே. இங்க இருக்கக்கூடிய மிதிலை மாநகர மக்கள் மட்டுமல்ல, அந்த வேந்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே மொய்த்தனர். அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? வண்டுக்குத்தான் நம்ம என்ன செய்வோம், வண்டு மொய்த்ததுன்னு பேசும். வார்த்தை பாருங்க, தமிழ் வார்த்தை. இந்த வார்த்தைகளுடைய அளவெல்லாம் கம்பனிடத்துலதான் ரசிக்கணும். வண்டை மொய்த்து, வண்டு பூக்களை மொய்க்கும், தேனை மொய்க்கும் இல்லையா? அப்படியே வரும் கூட்டமாக. அது இந்த இடத்துல பேசுறான். இந்த இடத்துல கம்பன் யூஸ் பண்றான் அந்த பதத்தை, மொய்த்தனர் இன்னன்னம். அப்படி பாக்குறாங்க, மக்களும் பாக்குறாங்க, வேந்தர்களும் பாக்குறாங்க. சரியா? மொழியாக மன்னன் முன் உய்த்தனர். அப்படியே கொண்டு அந்த மன்னனுக்கு முன்னாக அந்த பணியாட்கள் கொண்டு அந்த வில்ல வைக்கிறாங்க. நிலம் முதுகு உலுக்கி கீழ் உற. அப்ப என்ன பண்றா, திரும்பவும் இந்த நிலமகளுடைய முதுகுல கொண்டு போய் வச்சுட்டாங்க திரும்பவும். சரியா? அவன் என்ன பண்றா, திரும்பி அப்பா என் மேல திருப்பி பாரம் வச்சுட்டியா அப்படின்னு நினைக்கிறாளாம். நிலமகள் மேலே வைத்தார்கள் மைவுற. வாங்குனர் யாவரோ, இதை யார் போய் எடுக்க போறா, இந்த வில்லை வளைக்க போவது யார் அப்படின்னு வேந்தர்கள் ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தது மட்டுமில்ல, கம்பன் பதிவு செய்கிறான், கைத்தலம் விதர்த்தனர். விதர்த்தல் அப்படின்னு சொன்னா கை நடுங்கிறதுன்னு அர்த்தம். கை நடுங்குதான். எவ்வளவு பெரிய வில்லு, அது தூக்கறதே 60,000 பேர் தூக்கிட்டு வர்றான்னா யோசிச்சு பாருங்க. அது சைக்கலாஜிக்கலாவே அதை பார்க்கவே டவுன் ஆயிருப்பான் எல்லா மன்னனும். அவன் என்ன பண்ணிருப்பான், அட பாவிடா 60,000 பேர் தூக்கிட்டு வரீங்க, இத ஒருத்தனா ஏற்றி நிறுத்தி அதை நான் பூட்டி உடைக்கணும்னா யோசிச்சு பாருங்க. அவன் என்ன யோசிச்சிருப்பான், கை கால்லாம் நடுங்குதான். கண்ட வேந்தர் கை கால்லாம் நடுங்குடும், அப்படியே உட்கார்ந்து இருக்கானுங்க. இப்போ சதானந்த முனிவர் அந்த வில்லினுடைய வரலாற்றை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த வில் என்ன, எங்க இருந்து வந்த இந்த வில், எப்படி இது கிடைச்சது, எப்படி ஜனகனுடைய ஒரு வழிமுறைக்கு இது கிடைச்சது அப்படின்னு பேச வரார். அப்படி வரும். அப்போ அங்க என்ன பேசுறார் அப்படின்னு பாப்போம். போதகம் அணையவன் பொலிவை நோக்கி வேந்தனை தருகின்ற வில்லை நோக்கி தன் மாதினை நோக்குவான் தன் மனத்தை நோக்கிய கோதமன் காதலன் கூறல் மேறினான். ஒரு யானை கன்று ஆக இருக்கக்கூடிய ராமனை ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கிறார். இந்த ஜனகன் என்ன சொல்ல போறார், சதானந்தரை பேச சொல்லி கூப்பிடுறார். அப்ப அதுக்கு முன்னாடி அவர் இப்ப அரண்மனையிலே தன்னுடைய நாற்காலியிலே தன்னுடைய அரசவையிலே உட்கார்ந்து இருக்கார் ஜனகன் இல்லையா? வேலையாட்கள் கொண்டு வில்ல வச்ச பிறகு வேந்தர்கள் அத்தனை பேரும் கை நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய பார்வையை பார்க்கிறார். பார்த்துட்டு ராமனை திரும்பி பார்க்கிறார். சரியா? ராமன் எப்படி இருக்கானா, இந்த இடத்திலே ஒப்புமை கம்பன் சொல்கின்றான். போதகம் அணையவன். போதகம் என்று சொன்னால் யானைக்குட்டி, யானை கன்றுன்னு பேர். போதகம் அணையவன் பொலிவை நோக்கி, யானையினுடைய கன்று எப்படி அந்த பொலிவாக இருக்குமோ அந்த பொலிவு, அந்த அழகை, ராமனுடைய அழகை பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அவ்வேதனை தருகின்ற வில்லை நோக்கி, ராமனை பார்த்த பிறகு வில்ல ஒரு நிமிஷம் பார்க்கணும். அது வேதனை தருது. ஏன் வேதனை தருது, இந்த பிள்ளையாவது உடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒன்னொன்னு அது சின்ன பிள்ளையாவும் இருக்கு இல்லையா?
ராவணன் ஒரு பாலகனாக ஒரு அடல்ட்டா தானே போயிருக்கான். ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு 30 வயசு ஆளா போலியே. இப்ப ராமர் அங்க போகும்போது 14 வயசுங்கிறாங்க. இப்ப 14 வயது பாலகன் உட்கார்ந்து இருக்கான். டீனேஜ் பாய், யங் பாய் உட்காந்துருக்காரு. இப்ப அந்த பையனை பாக்குறாரு, வில்லையும் பாக்குறாரு. பாவமா தன் மாதினை நோக்குவான். உடனே சீதையை பார்க்கிறான். சரியா, அவள் ஒருவேளை கன்னியாவே இருந்துடுவாளோ அப்படின்னு மனசுக்குள்ள உனக்கு விசாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், கோதமன் காதலன் கூறல் மேறினான். இப்ப சதானந்தர பேசு அப்படின்னு சொல்றான். கோதமன் காதலன், கௌதம முனிவரனுடைய காதலினால் உற்ற பிள்ளை சதானந்தர் இல்லையா. அதனால் காதலன் என்ன வார்த்தை பாருங்க, பிள்ளைன்னு சொல்லல, அருமையான வார்த்தை. பிள்ளைக்கு காதலினால் வருவதினால் காதலன்னு கூட சொல்லலாம். இப்ப கோதமன் காதலன் கூறல் மேறினான். அவன் என்ன பண்றான், ஏறி நின்று பேச ஆரம்பிக்கிறான். அவர் சொல்ற இப்போ அந்த வில்லினுடைய வரலாறை சொல்ல போகிறார். இமய வில் வாங்கிய ஈசன் பாங்கு உரை உமையினை இகழ்ந்தனன் என்ன ஓங்கிய கமையரு சினத்தான் இக்கார்முகம் கொளா சமையுரு தக்கனர் வேள்வி சாரவே. இது தக்ஷனுடைய வேள்வி சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து இந்த ஒரு சின்ன சரித்திர குறிப்பை கம்பன் எழுதுகிறான். அந்த வில் எங்க வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. என்ன சொல்றார், இமய வில் வாங்கிய ஈசன், இமயத்தையே அதாவது மேருமலையையே அவர் என்ன பண்ணார், வில்லாக வளைத்த சிவன். பாங்கு உரை உமையினை இகழ்ந்தனன் என்ன, தன்னுடைய இடபாகத்திலே இருந்த உமாதேவியை தக்ஷன் என்று சொல்லக்கூடிய அவங்க அப்பா இல்லையா, சக்தி சதியாக இருந்த பொழுது, சதியா தானே இருக்கா, முதல் அவதாரம் சதி, அடுத்ததுதான் பார்வதி, ஹிமவான் புத்திரியா வர்றான். அப்ப சதி தேவியாக இருக்கின்ற பொழுது, சதி தேவிக்கு ஒரு நாள் நமக்கு அந்த கதை தெரியும் ஓரளவுக்கு. சதி தேவிக்கு ஆசை வருது, பிறந்த வீட்டுக்கு போகணும்ட்டு. அது திருவிளையாடல கூட அந்த சின்ன பதிவு ஏற்படும், அழகாக இருக்கும். சிவாஜியும் சாவித்திரியும் பேசக்கூடிய அந்த வசனங்கள் கேட்கணும் இல்லையா. திருமணம் ஆகிய பிறகு பிறந்த வீட்டை மறந்து போகணுமா அப்படிங்கிற வசனத்தை, அது ஏபி நாகராஜனுடைய வசனங்களை கேட்கணுமா, அதெல்லாம் திருவிளையாடல புகுந்து விளையாடி இருப்பார் இந்த மனுஷன். கதை வசனம்ங்கிறது அப்படி இருக்கும், அழகான வார்த்தைகளை போட்டிருப்பான். கல்யாணமான பிறகு புகுந்த வீட்டை புரிஞ்சுக்கணும். அப்ப பெண்ணினுடைய ஒரு தர்மம் என்ன, புகுந்த வீட்டின் பெருமையும் பிறந்த வீட்டின் நற்பண்பையும் காட்டி காப்பது பெண்மை. பேசுவான் சிவாஜி. இந்த வசனம் எல்லாம் அழகா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கக்கூடியது இல்லையா. எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில இவ போகணும்னு அடம் பிடிச்சிருவா. அடம் பிடிச்ச உடனே சரி போயிட்டு வான்னு சொல்ல மாட்டான், போ அப்படின்வான். அந்த வார்த்தை நல்லா இருக்கும். சரி போ அப்படின்வான் சிவாஜி. இப்ப போ அப்படின்னு சொன்னாலும் என்ன போய்வான்னு சொல்ல மாட்டீங்களா, போ. அப்படி சொன்ன உடனே போகும் பொழுது பின்னாடி சிவாஜி சொல்வான், தலைமகளே தாய்க்குலமே நீயே வருந்தும் அளவிற்கு ஒரு வேட்டை விளைவிக்க போகிறாய், போ என்று சொல்வான். அப்ப என்னன்னா அங்க போய் அவளுக்கு ஒரு அவமானம் நடக்க போகுது. அதை சிவன் எவ்வளவோ சொல்லி தடுப்பான். காரணம் என்னன்னா சிவனை மதிக்காதவனாக தக்ஷன் இருந்தான். அது எல்லாருக்கும் தெரியும். சிவன் மேல ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சிவன் பெருசா ஆளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க போனாலும் அழகாக அந்த 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 சம்பாஷணைகள் எல்லாம் அழகான பதிவுகளை திருவிளையாடல்ல போட்டிருப்பான் இல்லையா. மருமகனை அழைக்காமல் மாமன் வீட்டில் யாகம் நடத்துவது முறையா அப்படின்னு அவ கேட்பான் சாவித்திரி. அதுக்கு உடனே அவர் சொல்றார், யார் யார் எனக்கு மருமகன், அந்த ஈசன் எனக்கு மருமகனும் அல்ல, நீ எனக்கு மகளும் அல்ல, சென்று விடு. அப்படி என்ன நீ அப்புறம் அவரை போய் இப்படி பேசுற அப்படின்னு சொன்னா, யார் ஈசன், இடுகாட்டை கட்டி காக்கும் சடையன், அவனை யாரும் இதுவும் எதிர்கொண்டு அழைக்கவில்லைன்னு பேசுவான். எதுக்காக சொல்றேன்னா, அந்த ஈசனுக்கு சரியான வாங்கக்கூடிய அவிர்வாகத்தை தராமல் இந்த யாகத்திலே அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாமல் இருப்பதினாலே சதி கேட்பா, இது நீ பண்றது நியாயம் இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னு வாக்குவாதம் நடக்க
உனக்கு நான் போய் பொண்ணா பிறந்து இந்த சரீரத்தை வச்சிருந்தேனேன்னு சொல்லி அந்த யாக குண்டத்திலேயே அவள் குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை இல்லையா? அதுக்கப்புறமாக நமக்கு தெரிய இன்னொரு கதை என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய லெஜண்ட், அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு சிவன் என்ன பண்றான், கையில வச்சுக்கொண்டு அவன் சுற்றுறான் இல்லையா? பல பல உலகங்கள் சுத்தி கொண்டு இருக்கார். அந்த சரீரத்தை கையில வச்சுண்டு பல உலகங்கள் சுத்தி கொண்டே இருக்கார். அப்ப அதை பார்த்துட்டுத்தான் விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினாலே அவளுடைய உடம்பை பல துண்டங்களாக வெட்டி போடுகின்ற பொழுது எங்கெங்க அந்த பாகங்கள் விழுந்ததோ அவைகளெல்லாம் சக்தி பீடங்களாக மாறியது. 64 சக்தி பீடமா? 64. ஆகவே அதை நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம், படிக்கிறோம். பீடங்களாக மாறியதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நயனாதி ஒரு சக்தி பீடம். ஆமா, நிறைய இடங்கள்ல விழுந்திருக்கு, எல்லா இடங்கள்லயும் விழுந்திருக்கு. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாகிஸ்தான்லயும் போய் விழுந்திருக்கான். இன்றைக்கு பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்கள்ல போய் விழுந்திருக்கு. கண் விழுந்திருக்கு, கால் விழுந்தது, அவளுடைய சலங்கை விழுந்தது, அவளுடைய கால் நகங்கள் விழுந்த இடம், அப்படி எல்லா இடங்களிலுமே போய் அவளுடைய நாக்கு விழுந்த இடத்தை சொல்றோம், ஜுவாலாமுகி, அந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே இன்றைய வரைக்கும் நமக்கு பல அறிகுறிகளும் பல இடங்களினுடைய அமைப்பை நம்ம சொல்றோம். எதுக்காக இந்த கதையை நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த இடத்திலே தன்னுடைய மனைவி உமாதேவியை அவமதித்த சமயத்திலே சிவனானவன் மிகவும் ஆக்ரோஷம் கொண்டு கோபத்தை கொண்டு மேருமலையை வில்லாக வளைத்து தன் கையிலே வில்லை ஏந்தி கொண்டு அவன் என்ன பண்றான், ஓங்கி கமையரு சினத்தன் இக்கார்முகன் கொளா, அப்படியே ரொம்ப பொறுமையற்று சினத்தோடு என்ன பண்றான், அந்த தக்ஷனை தாக்கணும் என்று அவனுடைய யாகசாலைக்கு போறான் இல்லையா? இதுல இன்னொரு புராண குறிப்பு என்ன சொல்றோம், சிவபெருமான் அங்கே போகின்ற பொழுது வீரபத்ரமூர்த்தியாக, அகோரமூர்த்தியாக வீரபத்ரமூர்த்தியாக சென்றார் என்று சொல்வதும் ஒரு வழக்கம் உண்டு. அப்ப போனது வீரபத்ரனாக போய் வீரபத்ரமூர்த்தியா போய் அங்க போய் அவர் அந்த தக்ஷனுடைய தலையை வெட்டிடுறார். வெட்டின பிறகு தக்ஷனுக்கு ஒரு ஆட்டு தலையை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் பார்வதி தேவியை பின்னாடி பார்த்து அவளிடம் மன்னிப்பு கேட்ட பிறகு திரும்பவும் அவருக்கு பழைய தலை கிடைக்குது. இது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்பதிவு. பட் என்ன ஆகுது, தக்ஷனுக்கு அந்த அவமரியாதை செய்ததினாலே, அவள் மனைவி இறந்ததினாலே சிவனுக்கு அந்த கோபத்திலே அந்த வில்லை எடுத்துக்கொண்டு ஓடுறார், சினந்து கொண்டு அப்படி போறார். தக்ஷனுடைய யாகசாலைக்கு போகிறார். உக்கன பல்லோடும் கரங்கள் ஓடினர், புக்கனர் வானவர் புகாத சூழல்கள், தக்கன் நல் வேள்வியினால் தழலும் ஆறின, முக்கன் ஏன் தோழவன் முனிவும் மாறினான். இப்ப என்ன பண்றான், அங்க ஓடுறாங்க எல்லாரும், பல்லோடு பற்களும் கைகளும் கீழே சிந்தின ஓடுறாங்க, எல்லாரும் பயந்து ஓடுறாங்களா? யாரு? அங்க இருக்கக்கூடிய வானவர்களும் ஓடினார்கள். ஏன், தேவர்கள்லாம் வந்திருந்திருக்காங்க இல்லையா, தேவர்களும் வர்றாங்க இல்லையா? ஏன்னா எல்லாரும் அந்த யாகத்துக்கு போறாங்க, சிவபெருமானை தவிர. தக்ஷன் அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கான். இப்ப என்டையர் யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் எக்ஸப்ட் சிவா. எப்படி பாருங்க, அவர் இன்விடேஷனுக்கு எல்லாரும் போய் உட்காந்துருக்காங்க. அங்க வருகின்ற பொழுது அவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது அத்தனை பேரும் ஓடுறாங்க. ஏன்னா பயம், சிவபெருமான் அவ்வளவு ரௌத்ரத்தோட வரும்பொழுது, ஏன்னா ருத்ரமூர்த்தி இல்லையா அவரு, அதனால அந்த பயத்திலே எல்லோரும் ஓடுகிறார்கள். அப்படி ஓடின உடனே தக்கனின் வேள்வி நல் வேள்வியில் தழலும் ஆறின, இப்படி எல்லாம் ஓடி போய் எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்து இருந்த உடனே அந்த தக்ஷனுடைய யாகத்திலே இருந்த தீக்கணலானது குறைந்தது. பிறகு முக்கண்ணனுடைய தோள்களை 8 தோள்களை உடைய சிவன் உடைய சினமும் தணிந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்திலே கம்பன் ஒரு குறிப்பை வைக்கிறார். அதுல எப்படின்னா, அவர் தக்ஷன தலையை வெட்டின பிறகுதான் அவருக்கு சினமானது குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றதும், அப்பவும் குறையில, சதியை தூக்கி கொண்டு அவர் சுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறமா தான் சதியினுடைய உடல் எல்லாம் சிதறி போன பிறகு
தான் தவத்திலே போய் உட்கார்ந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி நந்திய காவலை வச்சுட்டு உள்ள போய் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த இமயமலைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு அவர் தவத்துல உட்கார்ந்துருக்கார். நந்தி வெளியில காவல் காத்துட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுது, சத்தியானவள் தான் மீண்டும் பார்வதியாக பிறக்கிறாள். பார்வதியாய் பிறக்கின்ற பொழுதே அவளுக்கு சிவன் மீது ஏகப்பட்ட பக்தி ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அவளுக்கு கடைசி வரைக்கும் அவளுக்கு அவளுடைய பாட்டியானவள் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன, உன்னுடைய புருஷன் சிவன், உன்னுடைய புருஷன் சிவன் சொல்லி வச்சிருக்கா. பார்வதி பிறக்கின்ற பொழுதிலிருந்தும் குழந்தையா இருந்த போதும் கூட தனக்கு கணவன் சிவபெருமான் என்பதை மனதிலே வரித்து கொண்டுதான் வாழ்கிறார். அது அவள் அந்த சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீயும் போய் தவம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் திரும்பியும் அந்த இமயமலையினுடைய குகைக்குள்ளே வருகின்ற பொழுது சிவபெருமான் தவம் செய்கின்ற ஒரு இடத்திலே இவளும் உட்கார்ந்து கொண்டு அங்கே கீழே விழுந்த பச்சிலைகளை சாப்பிட்டு கொண்டு சிவபெருமான் முன் இவளும் தவக்கோலத்திலே இருக்கிறாள் தாயார். அதனாலதான் கடைசியில பார்வதியை பார்த்து சிவன் சேருகின்ற பொழுது சொன்னானா, பார்வதி இடத்திலே உனக்கு என்னமா வரம் வேணும்னாலாம். அவர் கேட்டாலாம் ஒரே ஒரு கேள்வி. அம்பாள் கேட்ட கேள்வி என்ன, எந்த அவதாரம் நான் செய்தாலும் ஈசனே உன்னையே அடையவே, இதான்பா எனக்கு கணவனா இருக்கணும். எந்த வகையில எந்த ரூபத்துல நான் வந்தாலும் சரி, நான் யார அடையணும், சிவனைத்தான் அடைய வேண்டும். இந்த வரத்தை எனக்கு கொடுன்னு. ஆகவே தான் சிவன் அவளுக்கு அல்டிமேட். அதனாலதான் அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒண்ணும், பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. அந்த இடத்திலே அவன் என்ன பண்றான், முக்கண்ணன் தன்னுடைய கோபம் மாறின பிறகு என்ன ஆச்சான், தாளுடை வரிசிலை சம்பு உம்பர்தன் நாள் உடைமையின் அவர் நடுக்கம் நோக்கி இக்கோளுடை விடையானன் குலத்துள் தோன்றிய வாளுடை உழவன் ஓர் மன்னன் பால் வைத்தான். அப்போ சிவபெருமான் தன்னுடைய கோபம் குறைந்த பிறகு தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குவதை பார்த்து அத்தேவர்கள் வாழ்நாளிலே அங்கே சனகனுடைய மரபிலே வந்த ஒருவன், அவன் என்னவா, வாளுடை உழவன் ஓர் மன்னன் பால் வைத்தான். அவனுடைய குலத்திலே பிறந்த ஒருவன் அங்கே உழவனாக, அதாவது ஏரை பூட்டி உழக்கூடியவனாகவும் நிலச்சுமந்தாராக இருந்தவனாக இருந்த ஜனகனுடைய குலத்திலே தோன்றியவன் இடத்திலே அந்த வில்லை, தன்னுடைய வில்லை தந்தான். அப்போ அந்த வில்லானது சிவபெருமான் கையாலே ஜனகனுடைய குலத்திலே தோன்றிய யாரோடோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட, தேவர்களோடு அவர் இருந்தான். அப்ப என்ன அர்த்தம், தேவர்களோடு அவரும் இருந்திருக்கார். அப்ப அவர் கையில சிவபெருமான் கொடுத்திருக்கார். அந்த வில்லானது குலமுறையாக வந்து இப்போ ஜனகன் கையில இருக்கு. அதைத்தான் அவர் இப்ப கிரைட்டீரியாவா வச்சிருக்கார். அங்கேந்து வந்த கயிற்று. சரி, ஆறுமுக வலியை யான் கழல்கள் வேண்டுமோ வார்சடை அரண் நிகர் வரத நீயலால் யாருளர் அறிபவர் இவர்க்கு தோன்றின தேர்முக அல்குள் செல்வி கேள் என. இந்த வில்லினுடைய வலிமை நான் எடுத்து சொல்லணுமா? இதனுடைய வரலாறு சொல்லிட்டேன். இன்னும் இந்த வில்லினுடைய வலிமையை நான் சொல்லணுமா? அதை நீங்களே பார்க்கலையான்ட்டான் சதானந்தர். என்ன சொல்றான், நீங்களே பார்க்கல, பாத்தீங்களா இல்லையா, எத்தனை வச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப அதனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இது சிவபெருமான் கையால கொடுக்கப்பட்ட ஒரு வில்லு. வார்சடை அரண் நிகர் வரத, அப்பேற்பட்ட வார்சடையனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கையாலே வந்திருக்கக்கூடிய வில். அதை நீங்களும் கண்ணால பார்த்தீங்க, நேரடியாக அதை தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சீதையை யார் இந்த வில்லை உடைத்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது இனி இந்த வில்லை உடைப்பவனுக்கு என்பதை அவர் சதானந்தர் இந்த இடத்துல குறிப்பாக பேசுறார். சொல்லி இரும்பு அணைய கருநெடுக்கோட்டு இணை ஏற்றின் பனை ஏற்ற பெரும் பியலில் பழிக்கு நுகம் பிணைந்து அதனோடு அனைத்து ஈர்க்கும்
வரம்பில் மணிப்பொன் கலப்பை வைரத்தின் கொழு மடுத்திட்டு உரம்பொர் இல் நிலம் வேள்விக்கு அழகில் பலசால் உழுதேம். இப்போ ஜானகியினுடைய பிறப்பை சொல்லுவதாக சதானந்தர் சொல்றார். எங்க சொல்றாரு? ஒரு நாள் வேள்வி செய்வதற்காக ஜனகன் என்ன பண்றான்? வேள்வி செய்ய வேள்வியினுடைய நிலத்தை சமன்படுத்தணும் இல்லையா? வேள்வி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா வேள்வி நிலத்தை அந்த காலத்துல எஜமானி என்று சொல்லக்கூடிய ராஜா தான் அதெல்லாம் செய்யணும். அவன் தான் எஜமானன். வேள்வியை நடத்தக்கூடியவர்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிடுவாங்க. அவன் அந்த இடத்தை சமன்படுத்தி அதை செய்து எல்லாம் செய்யணும். அப்ப அவன் என்ன செய்யறான்? இரும்பினால் செய்யப்பட்ட அந்த ஏர் கலப்பையை பூட்டி, காளை மாட்டிலே பூட்டி, அத பளிங்கு நுகத்தடியிலே வச்சு பிணைந்து அதை சேர்த்து அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது அதுல என்ன ஆச்சான்? அந்த ஏர் கலப்பையின் நுனியிலே ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா? சீதா அப்படின்னு அவளுக்கு அதனால தானே பேர். ஏர் கலப்பையினுடைய நுனி, அதற்கு சீனு பேர். அந்த சி எடுத்து தந்ததினாலே தா என்று சொன்னதினாலே சீதா அவளுக்கு பேர், சீதா என்று பேர். அந்த சீதா என்பவள் அதுபோல் வந்தவள் இல்லையா? உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமடந்தை திருவெளிப்பட்டன புணரி எழுகின்ற தெள் அமுதோடும் எழுந்தவளும் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல்லலத்து பெண்ணரசி தோன்றினாள். சீதை என்ன பண்ண? அந்த மண்ணிலே அவள் அந்த ஏற்கலப்பையின் முனியிலே பட்டு அவள் மேலே வந்த உடனே புவிமடந்தை திருவெளிப்பட்டன, இந்த புவி உலகிலே திருமகள் வெளிப்பட்டாள். அவ வந்த உடனே என்ன ஆகி போச்சான்? மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா? அழகாக இருந்தவர்கள் அத்தனை பேரும், அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் அப்படி ஒதுங்கிட்டாங்களாம். ஏன்? சீதை ஒருவளே அழகானவளாக வந்து நின்று விட்டாள். சீதையின் அழகு முன்னாடி வேற எந்த பெண்ணினுடைய அழகும் நிக்கல. என்ன சொல்றான்? இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல்நலத்து. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? இனி நம்மளுடைய அழகெல்லாம் பெருசு இல்லப்பா, அந்த பொண்ணு வந்து பெரிய அழகியாக இருக்கிறாள் என்பதை சொல்லி ஒதுங்கி கொண்டாள். அந்த அளவுக்கான அழகியோடு திருமகள். திருமகள்னா சொல்லணுமா? அவளுடைய அழகு எப்பொழுதுமே, அவளுடைய லாவண்யமும் அவளுடைய அழகையும் நம்ம என்னைக்குமே சொல்லலாம். அப்ப எப்படி வந்திருக்காளா? பெண் அரசி தோன்றினாள். வார்த்தையை பாருங்க, கம்பன் என்ன போட்டான்? பெண் அரசி என்று பேசினான். சாதாரணமா வரல இல்லையா? ராணி மாதிரி வந்திருக்கான். ராணி அவள் அப்படி தோன்றி விட்டாள். குணங்களை என் கூறுவது. சார் அழகு மட்டும் வச்சுட்டீங்களா? பரவாயில்லையா? சதானந்தர் சொல்றார் சார், குணங்களை என் கூறுவது. நம்ம சில சமயம் பார்ப்போம் இல்லையா? அழகா இருக்கா, குணம் கேள்வி வருமா இல்லையா? பொம்பளை அழகா இருக்காப்பா, சரிதான், அப்ப குணம் சரியா இருக்கணுமே. அழகா வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? குணம் சரியில்லைன்னா அழகுக்காக என்ன குணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஓ, குணவதியாகவும் இருத்தல் அவசியம் இல்லையா? சதானந்தர் அந்த குறிப்பையும் சொல்றாரு. ஏன்னா அவையில் இது ஒரு கேள்வி வந்துருமே, அழகா இருக்கா சரியா, குணம் எப்படி இருக்குன்னா, அரசியா இருக்கா பிடிவாதம் பிடிப்பான்னா என்ன செய்யறது? தான் வச்சதே பிடிவாதம் சட்டம்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னா இது வந்துடும் இல்லையா? தன்னுடைய அழகினால் ஒரு அகம்பாவமும் ஏற்படலாம். அரசியாக இருக்கிறாள், தான் சொன்னது நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்? குணங்கள் மாறக்கூடும். ஆனால் சீதையினுடைய குணம் எப்படி இருக்கா? சதானந்தர் சொல்றார், குணங்களை என் கூறுவது. கொம்பினை சேர்த்து அவை உய்ய பிணங்குவன அழகு, இவனை தவம் செய்து பெற்றதுதான். எப்படி? குணம் மட்டும் என்னப்பா, என்ன நான் அழக மட்டுமா பேசுறது? குணத்தை நான் என்ன சொல்றது? அதனாலதான் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களாம், ஜனகன் தவமிருந்து பெற்ற பிள்ளை.
அவனுக்கு தவத்திலே வந்த பிள்ளை. கனங்குழையாள் எழுந்தற்பின் கதிர்வானில் கங்கை என்னும் அணங்கு இழிய பொழிவு இழந்து 6 ஒத்தர் வேறு உற்றார். இப்போ சீதை பிறந்த பிறகு அதுவரைக்கும் கங்கைன்னு ஒருத்தி ஓடிட்டு இருந்தா ஆகாசத்துல. சரியா? கங்கைன்னு ஒருத்தி ஓடிட்டு இருந்தா ஆகாசத்துல. அவள்தான் இருப்பதிலே சிறந்தவளாக மானுட மகளிர் திலகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவள். சீதை பிறந்த உடனே என்ன போச்சான், அவ கங்கை நிலத்திலே விழுந்து அவள் ஒரு ஆறு போல் ஓட ஆரம்பித்தாள். அவளுடைய சிறப்பு கூட குன்றி போய்விட்டது. அப்ப சீதையினுடைய பொலிவு, சீதையினுடைய குணம், சீதையினுடைய பேரழகு, அதுக்கு முன்னாடி கங்கை என்பவள் கூட அவளுடைய குணமும் கூட கெட்டுவிடும். அப்பன்னா என்ன அர்த்தம்? புனித தன்மையிலே சீதை கங்கையை மிஞ்சுகின்றாள். கங்கையில போய் குளிச்சிங்கன்னா பாவம் போகுது, சீதையின் நாமத்தை ஜெபித்தால் பாவம் போகும். புரியுதா? அப்ப அங்க கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப சீதை கங்கைக்கு முன்னாடி போயிட்டான். அப்ப அந்த அளவுக்கான ஒரு புனிதத்தன்மையை அவள் பெற்று விடுகிறார். அப்படி இருக்கான்னு சதானந்தர் சொல்றார். அப்படி குணங்களினால் ஏற்றத்தை பெற்றவளாக இருப்பவள் சீதை அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அழகாக அவர் சொல்றார். இப்ப இந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இந்த வரலாறினுடைய சில குறிப்புகளை முடிச்ச பிறகு பிற வேந்தர்கள் எல்லாம் போய் வில்ல பாக்குறது நடக்கும். விஸ்வாமித்திரர் கஞ்சாடை காட்ட கதாநாயகனாகிய ராமன் போய் வில்லை எடுப்பதும், அவர் எடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் சுற்றி இருந்தவர்களுடைய மனோநிலை என்னவா இருந்தது அதையும் பதிவு செய்வான் கம்பன். அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, அதுக்கப்புறம் ராமன் என்ன செய்தான் அந்த வில்லை அப்படிங்கிறத பதிவுகளை இனி வரக்கூடிய இந்த கார்முக படலத்தினுடைய ஒரு கவிதைகள்ல நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு